அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இணைகிறார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனகாணி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். உங்களுக்கும் அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம். இன்று 23ஆம் நாள் இந்த போர் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர் தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிறைய சம்பவங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் காலக்கெடு விடுத்திருக்கின்ற செய்திகளும் கூட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலின் அணு உலை அருகே தாக்குதல் நடந்திருப்பது போல் தெரிகின்றது. நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இவற்றை நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அந்த விடயங்களை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக அரசவர்களே, இப்பொழுது கள நிலை எவ்வாறு இருக்கின்றது என்று கூறுவீர்களா? கள நிலைமையை நாங்கள் இங்கு அடிக்கடி கூறுவது போல நாளுக்கு நாள் மிகவும் மோசமடைந்து கொண்டு வருவதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இருதரப்பும். ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் நாளுக்கு நாள் தனது தாக்குதல் வீரியத்தை கூட்டிக் கொண்டு வருகிறது போல் தெரிகிறது. இப்போது இஸ்ரேலிய ஊடகங்களும் கூட கூறுகின்றத, அதாவது ஈரான் தாக்குதல் வலிமை குறைந்து விடவில்லை என்று இவர்கள் கூறுவது போல 90% குறைக்கப்படவில்லை, 85% குறைக்கப்படவில்லை என்று கூற தள்ளப்பட்டு இருக்கின்றன. நேற்று இந்த டிமோனா அரட் என்ற பகுதி மீது நடத்தப்பட்ட, அதாவது இஸ்ரேலின் மிகப்பெரிய அணு மின்னுலை இருக்கின்ற இடம் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 2 ஏவுகணைகள் எந்தவித தடையுமின்றி வந்து வீழ்ந்ததால் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல் அங்கு காயமடைந்திருப்பதாகவும், அதில் பெருமளவானவர்கள் அதில் பலர் வந்து படுகாயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதே நேரம் இந்த இஸ்ரேலின் சொரோக்கோ என்ற வைத்தியசாலையில் கிட்டத்தட்ட 175 பேர் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. அதை நாங்கள் அந்த விரிவாக அந்த அணு உலை தொடர்பான அந்த தாக்குதலை பார்க்கலாம் பிறகு. அதே சமயம் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்ப துபாயில இருக்கிற மின்பேட் என்ற அமெரிக்கா படைத்தளமாக இருக்கலாம், UAE இருக்கின்ற அல் டாஃப்ரா என்ற தளமாக இருக்கலாம், குவைத்தில் இருக்கிற அல் சலேம் என்ற தளமாக இருக்கலாம், பக்தாட்ல இருக்கிற ஏபிள் என்ற தளமாக இருக்கலாம், எல்லாம் தாக்கப்பட்டிருக்கின்றன. எரிகின்ற படங்களை பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அதே நேரம் UAE பகுதியில் இருக்கின்ற பகுதியில் தரித்து நின்ற கப்பல் தாக்கப்பட்டிருக்கின்றது. அதிலிருந்து பணியாளர்களை பாதுகாப்பாக வெளியேற்றியதாக கூறியிருக்கிறார்கள். மேலும் கட்டார் வந்து தனது வான்படையின் உலங்கு வானூர்தி கடல் பகுதியில் காணாமல் போய் இருப்பதாகவும், அது வீழ்ந்து தொடங்கி இருக்கலாம் என்றும் கூறியிருக்கின்றது. குவைத்தில் வந்து ஒரு F-15 விழுந்ததை காணொளி படங்கள் உறுதிப்படுத்துகின்றன. அது தொடர்பான மேலதிக விவரங்கள் வரவில்லை. அதே நேரம் தொடர் அணியாக நேட்டோ படையினர் ஈராக்கில் இருந்து வெளியேறி யோர்டான் பக்கம் போவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. லெபனானில் இருந்து மேற்கொள்ள தொடர்ச்சியாக வடக்கு இஸ்ரேல் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் அது படைத்தரப்பு அதில் சென்ற வாகனங்கள் மீது வீழ்ந்த குண்டுகளால் அந்த வாகனங்கள் எரிவதையும், அதில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதாவது ஆன்டி டேங்க் மிசைல்ஸை தான் அவர்கள் பயன்படுத்தி இருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. இதே நேரம் குவைத்தில் இடம்பெற்ற தாக்குதலில் அல் சலேம் விமான நிலையத்தின் மீதான தாக்குதலில் பெருமளவு பல F-35 ரக விமானங்கள் தரையில் தரித்து நிறுத்தப்பட்டிருந்தது, சேதமடைந்ததாகவும் கூறப்படுகின்றது. நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிற நேரமும் இஸ்ரேலில் சைரன்கள் ஒலித்துக் கொண்டிருப்பதாகவும், மக்கள் பாதுகாப்பு தேடி ஓடிக்கொண்டிருப்பதாகவும், தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது ஈரான் வந்து தனது தாக்குதலை தீவிரப்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இஸ்ரேலின் எல்லா இடங்களிலும், அதாவது மத்திய பகுதியாக இருக்கலாம், தெற்காக இருக்கலாம், வடக்காக இருக்கலாம், எல்லா பகுதிகளிலும் ஈரான் ஏவுகணை மற்றும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களின் தாக்குதல்களுக்கு இலக்காக இருப்பதாகத்தான் தெரிவிக்கப்படுகின்றது. நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள் இஸ்ரேலுடைய அணு உலை மீது தாக்குதல் தொடர்பாக அந்த விடயத்தை பார்ப்பதற்கு முன்னதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த கப்பம் கேட்பது போதுதான் அவருடைய கருத்துக்கள் எப்பொழுதுமே இருக்கும். 48 மணித்தியாலத்துக்குள் இந்த ஹோர்முஸ் நீரிணையை திறக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய மின்சார உற்பத்தி நிலையத்தை சிலாவி அழித்தொழிப்பேன் என்று கூறியிருக்கின்றார். அதற்கு ஈரான் என்ன சொல்லி இருக்கின்றது? டொனால்ட் ட்ரம்ப் அவர் கூறுவது போல் மின்
உற்பத்தி நிலையத்தை தகர்த்தொழிப்பாரா என்று சொன்னால், அதாவது அவர் 6:30 மணி அளவில் ஒரு தகவலை வெளியிட்டார். ஈரான் படை கட்டமைப்புகளை தாங்கள் முற்றாக அழித்து விட்டோம், இனிமேல் ஈரானிடம் எதுவும் இல்லை என்று சொல்லியிருந்தார். ஒரு மணித்தியாலம் கழித்து 7:30 மணிக்கு சொல்லியிருந்தார், ஈரான் கோமுஸ் நீரிணையை 48 மணி நேரத்துக்கு திறக்காது விட்டால் தாங்கள் ஈரான் மின்சாரங்கள் மற்றது அவர்களின் குடிநீர் விநியோகமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் தகர்ப்போம் என்று. இப்ப நியூயார்க் டைம்ல இருக்கிற பிபிசி கொரஸ்பாண்டர் கேட்டிருக்கிறார், அப்ப நீங்கள் ஈரானிய மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம், உதவி செய்ய போறோம்னு வெளிக்கிட்டது இதுவா உண்டு. அதாவது அவர்கள குடிநீரை அடிச்சு உடைக்கிறது, அவர்கள மருத்துவமனையை கொளுத்துறது, அவர்கள பவர் சப்ளையை நிப்பாட்டுவது. இப்ப கியூபாவில மக்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி பயங்கரவாதிகள் செய்தால்தான் அதை பயங்கரவாதம் என்று சொல்றது. ஒரு நாட்டின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, பொதுமக்களை தாக்குகிறார்கள், பொதுமக்களுக்குரிய விநியோக வழிகளை தாக்குகிறார்கள் என்றால் அதை நீங்கள் உங்களோட தரவிலக்கணத்தில் என்னன்னு சொல்றா பயங்கரவாதிகள் என்று. ஆனால் இப்போது நீங்கள் ஈரான் மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன், விடுவிக்க போறேன் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் இதையா செய்கிறீர்கள் என்று அவரே கேட்டிருக்கிறார். அப்ப ஈரான் சொல்லி இருக்கிறது பிரச்சனை இல்லை, நீங்கள் தாக்கிய மறுகணம் சுற்றாளரில் இருக்கின்ற எல்லா நாடுகளிலும், பிராந்தியத்தில் இருக்கின்ற அத்தனை நாடுகளிலும் அவர்களின் எரிசக்தி நிலையங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், தொழில்நுட்ப நிலையங்கள், டெக்னாலஜிக்கல் சென்டர்ஸ், மற்றது டேட்டா சென்டர்ஸ், டீசாலினேஷன் பிளான்ட் எல்லாம் தகர்த்தளிக்கப்படும் என்று. ஆனால் ஈரானையே இவர்கள் குறை மதிப்பிட முடியாது. ஏனென்றால் அதை நேற்று உடனடியாகவே ஈரான் அதை நிரூபித்தும் காட்டியிருக்கிறது. 2 ஏவுகணைகள் விழுந்தன இஸ்ரேலில். எவராலும் எதுவும் செய்ய முடியவில்லை, ஒன்றும் செய்ய முடியவில்லை. அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக, அதை நாங்கள் பிறகு விரிவாக பார்க்கலாம். அப்ப அதை நிரூபித்தும் காட்டியிருக்கிறார்கள். ஈரானை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் உள்ள பரப்புல உள்ள பெரிய நாடு. ஆயிரக்கணக்கான பவர் பிளான்ட் அங்கே இருக்கின்றன, எல்லா இடங்களிலும் பரந்திருக்கின்றன. இப்ப ஆனால் அவற்றை தாக்குவது என்பது, அதை தாக்குவதற்கே பல நாட்கள் எடுக்கும். ஆனால் அதுக்கிடையில் ஈரான் எவ்வளவத்தை தாக்கும் என்றதை இவர்களோடு கணிப்பிட்டு பார்க்க வேண்டும். ஏற்கனவே கட்டார் மீதான தாக்குதல், அதாவது உங்களுக்கு தெரியும், குஷேம் என்ற பகுதியில் இருக்கின்ற டீசலினேஷன் வாட்டர் பிளான்டை தாக்கியிருந்தது அமெரிக்கா. கிட்டத்தட்ட 30 கிராமங்களுக்கு தண்ணீர் இல்லை. அதற்கு பிறகு ஈரான் தாக்கி இருந்தது சவுதி அரேபியா. அப்ப உடனே அவர்கள் பதறிவிட்டார்கள், ஈரான் எண்ணெய் வயலை தாக்கினார்கள். ஈரான் பதிலுக்கு கட்டாருக்கு தாக்கி, கட்டார் அந்த 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 இழப்பிலிருந்து மீளுவதற்கு 6 வருடம் எடுக்கும் என்று சொல்கிறது. அது 14ல் 2ஐ தான் தாக்கினார்கள். என்ன பிரச்சனை என்று சொன்னால், உங்களால் ஈரானின் ஏவுகணையை முறியடிக்க முடியாது. அப்ப தாக்குதலை தடுக்க முடியாமல் நீங்கள் தாக்குதல் செய்ய முடியாது. அப்ப ஈரான் உடனடியாக சொல்லிவிட்டது இவ்வளவும் நடக்கும் என்று. ஆனால் அவர்கள் சொன்னதை செய்கிறார்கள். அதான் அந்த பிரச்சனை என்னவென்று சொன்னால், சொன்னதை செய்கிறார்கள். அப்ப ட்ரம்பை பொறுத்தவரையில் இதுவும் ஒரு 10ஓடு 11ஆக கரைந்து போகக்கூடிய நிலையாகத்தான் இருக்கின்றதே தவிர, இதை அமெரிக்காவில் இருக்கின்ற செனட்டர்கள், டெமோக்ராட் உறுப்பினர்கள் கூட எள்ளி நகையாடி இருக்கிறார்கள். அவர்கள் என்ன கூறுகிறார்கள், அமெரிக்கா போரை இழந்து விட்டது, இப்போது தனது வெற்றியை அதிலிருந்து வெளியேறுவதற்கு ஓடி திரிகிறார்கள் என்று. ஏனென்று சொன்னால், 1 மணித்தியாலத்துக்கு முதல் சொல்றீர்கள் எல்லாம் அழிந்து விட்டது, ஈரான் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். 1 மணித்தியாலம் கழிச்சு சொல்றீர்கள் திறக்காது விட்டால் 48 மணி நேரத்தில் தாக்குதலை நடத்துவோம் என்று. கோமுஸ் நீரிணையை பொறுத்தவரையில் அதை திறப்பதற்கு யாரும் போவதற்கு இப்போது தயாராக இல்லை. பின்லாந்து கூறிவிட்டது நான் தரமாட்டேன் என்று, அவர்கள் தாங்கள் கடற்படையை அனுப்ப போவதில்லை என்று. ஜப்பான் கூறிவிட்டது, நீங்கள் போர் நிறுத்தம் செய்தால், ஹோமுஸ் தொடர்பாக போர் நிறுத்தம் செய்தால் அதற்கு நான் வேண்டும் என்றால் ஒரு உதவியாக உங்களுக்கு அந்த கன்னிவெடிகளை அகற்றுவதற்கு மைன் ஸ்வீப்பர்ஸ் அந்த கப்பல்களை கொண்டு வந்து கன்னிவெடி அகற்றும் வேலைகளை பார்க்கிறேன் என்று கூறியிருக்கு. இதே நேரத்தில் இப்ப ஹோமுஸினுடைய அந்த நிலைமை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது, மிரட்டி கொண்டிருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கின்றது. என்னவென்றால், இஸ்ரேலில் தொடர் தாக்குதல் நடைபெறுகின்றது. நீங்கள் இப்பொழுது ஆரம்பத்தில் கூறியிருந்தீர்கள், இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் 2 ஏவுகணைகள் தான் அங்கே சென்றது.
அந்த அணு உலையில் அதை அருகே விழுந்ததனால் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் வருகின்றது. படுகாயம் என்றால் நிச்சயமாக அது இறந்தும் இருப்பார்கள். இவர்கள் தகவல்களை வெளிவிடுவதில்லை. அப்ப என்ன நடந்தது? இப்ப இஸ்ரேலிடம் நிறைய தடுத்து நிறுத்தும் தகமை இருக்கின்றதை கூறினார். இப்ப அயன் டோம் இருக்கின்றது என்று சொன்னார்கள். இப்பொழுதுதான் உண்மையான அந்த போரினுடைய நிலைமையை இஸ்ரேல் புரிய தொடங்கி இருக்கின்றனர். இவ்வளவு காலமும் அவர்கள் தாக்கும் பொழுது ஏற்கனவே கூறியிருந்தார்கள், தங்களுடைய பழைய ஏவுகணைகளை எப்பொழுதோ தயாரிக்கப்பட்டதைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்பொழுது புதிய நவீன அவர்களுடைய ஏவுகணை இவர்கள் எவ்வளவு தடயங்களை வைத்திருந்தாலும் அதை தாண்டி வருகின்றதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்களா? இந்த அணு உலை தொடர்பாக எவ்வளவு சேதம் என்றதையும் எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். இஸ்ரேலின் மிகப்பெரிய ஒரு அணு உலை. இஸ்ரேலை எல்லோரும் கூறுவார்கள் ஒன் அட்டமிக் வெப்பன் அட்டமிக் பாம் கண்ட்ரி என்று சொன்னால் இஸ்ரேலை அழிப்பதற்கு ஒரு அணுக்குண்டு போடும். ஆனால் ஈரானை அழிப்பதற்கு கிட்டத்தட்ட 10, 15, 20 அணுக்குண்டுகள் தேவை என்று சொன்னால் ஒரு அணுக்குண்டு அதுல ஒரு 15% நாட்டை தான் அழிக்க முடியும். ஆனால் இஸ்ரேல் அப்படி இல்லை. ஏற்கனவே ஈரான் நட்டான்ஸ் மற்றது இஸ்பஹான் போன்ற பகுதிகளில் இருக்கின்ற ஃபேடோ போன்ற பகுதிகளில் இருக்கின்ற அணு உலைகளை இவர்கள் தாக்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, புஷர் பகுதியில் இருக்கின்ற ரஷ்யாவின் அணு உலைகளையும் தாக்கி இருக்கிறார்கள். அதிலிருந்து கதிர்வீச்சுக்கள் வந்தால் அது மிகப்பெரிய அனர்த்தம். ஈரான் எத்தனையோ தடவைகள் சொல்லி பார்த்தது, ரஷ்யாவும் சொல்லி பார்த்தது. அனைத்துலக சமுத்திரம் ரஷ்யா சொன்னது என்னென்று சொன்னால், மரியா சக்ரோவா அவர் ரஷ்யாவின் பேச்சாளர், நாடாளுமன்ற வெளிவார அமைச்சகத்தின் பேச்சாளர், அவர் கூறியிருந்தார், அனைத்துலக சமூகம் இதை இருக்கா கருத்திடுங்கள், அது அணு உலைக்கு கிட்ட அடிக்கிறார்கள் என்று சொல்லி 300 மீட்டர் தூரத்தில் அடித்தார்கள். யாரும் அனைத்துலக சமூகம் கேட்கவில்லை, அதுக்கு வரவில்லை. என்ன செய்தார்கள்? இஸ்ரேல் என்ற அணு உலைக்கு 300 மீட்டர் தூரத்தில் அடிக்கி விழுந்திருக்கிறது. இஸ்ரேலின் பகுதியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் டிமோனா மற்றும் அராட் என்ற பகுதி. நீங்கள் அந்த பகுதியை இப்போது எல்லாம் சேட்டலைட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள், அத்தனை கட்டிடங்களும் சிதைந்து போய்தான் இருக்கின்றன. இரண்டு ஏவுகணைகள், 2 ஏவுகணைகளையும் தடுக்க முடியவில்லை. நீங்களே இப்ப கூறிவிட்டீர்கள், நீங்கள் சொன்னதுதான் சரி. அதாவது அவர்கள் முதலே கூறினார், பேராசிரியர் மராண்டி முதலே கூறினார், 20 வருடத்துக்கு முந்தின ஏவுகணைகள் இந்த பழைய ஸ்டோக்கை தான் கிளியர் பண்றாங்க. என்னன்னு சொன்னால் இந்த இன்டர்செப்டர்ஸ்களை முடிக்கிறதுக்காக. அதுக்கு இனித்தான் புதுசு வரும். இந்த ரெண்டே ஏவுகணை. இஸ்ரேலிய அதிகாரிகள் என்ன கூறுகிறார்கள்? அன்யூஷுவல் என்று அந்த அவர் பேர்டா பாவிச்சிருக்கிறார். அன்யூஷுவல் ஏவுகணை மிசைல்ஸ் என்று. இப்படி ஒரு மிசைல்ஸ் ஒரு தங்களுக்கு இப்படி ஒரு மிசைல்ஸ் இது ஒரு புதினமாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அதே போல நெத்தனியாவு என்ன கூறினார்? மிகவும் டிஃபிகல்ட்டான ஈவினிங் என்று. வேர்டுகளை, வார்த்தைகளை நீங்கள் தெரிந்தெடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை, புத்தகங்கள்ல தேடி தெரிந்தெடுக்கலாம். ஆனால் அந்த மக்களோட வேலையை நீங்க தெரிந்தெடுக்க முடியாது. அங்கு கடுமையான அமைச்சர்மார் போனதும் மக்கள் தான் அங்கு கடுமையாக அமைச்சர்களுடன் சண்டையில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்கள் இப்போது எதிர்கட்சி இஸ்ரேல் எதிர்கட்சி நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். ஏன் போய் நீங்கள் ஈரான் முழு ஆயுதத்தை அழித்து விட்டதாகவும் 90% லோஞ்சர்களை அழித்து விட்டதாக நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள். நீ பொய்யால் ஒரு போரில் பொய்யான வியூகத்தை பொய்யை வியூகமாக வைத்துக் கொண்டு ஒரு போரை வெல்ல முடியாது என்றுதான் அவர்கள் கூறுகிறார்கள். மக்கள்களும் அங்கு போற அமைச்சர்மார்களுக்கு கடுமையான வாய்த்தக்கங்களில் தான் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் பொய் கூறுகிறீர்கள், உங்களால் பாதுகாக்க முடியாது. இப்ப பிபிசி போட்டிருக்கிறது, அந்த டெல் அவிவ் பகுதி முழுக்க இப்போது ஒரு பனிக் சிச்சுவேஷனா இருக்கிறது. இது விழுந்தா பிறகு அவர்களுக்கு விளங்குகிறது தங்களை இவர்களால் பாதுகாக்க முடியாது என்று. இப்ப பிரச்சனை என்னவென்று சொன்னால், அதாவது இந்த டிமோனா பகுதியில் இருக்கின்ற பொம் ஷெல்டர் என்று சொல்றது பாதுகாப்பான, அதாவது குண்டுகளில் இருந்து பாதுகாப்பாக இருக்கின்ற பதுங்கு குழிகள், அதில் தான் விழுந்திருக்கின்றது. அப்ப இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், இஸ்ரேலின் அணு விஞ்ஞானிகளை குறிவைத்து தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதான் துல்லியமாக தாக்கி இருக்கிறார்கள். அது அடுத்த பிரச்சனை. எல்லோரும், இப்ப நான் கூறவில்லை, அமெரிக்கா பிபிசியின் அமெரிக்கா கொரஸ்பாண்டர்ல இருந்து நீங்கள் எல்லா தளங்களையும் திறந்து பாருங்கள். ஆய்வாளர்களோ முன்னாள் வான்படை தளபதிகளோ கட்டளை அதிகாரிகளோ அதைத்தான் துல்லியமாக தாக்கி இருக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன வேவுகணை என்று அன்யூஷுவல் என்று சொல்கிறார்கள். இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த சிஸ்டத்துல நேரடியாக விழ தேவையில்லை. கூலிங் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனாலே இந்த அட்டமிக் எனர்ஜி, அட்டமிக் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ல
கூலிங் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனாலே பக்குசீமாவில் 2011ஆம் ஆண்டு ஏற்பட்டது போல, ஜப்பானில் ஏற்பட்டது போல ஒரு பெரிய அனர்த்தம் ஏற்படும். அவ்வளவு மக்களையும் வெளியேற்ற வேண்டி வரும். ஏன்னா அது வெடிக்கும், அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. அதான் சில சமயங்களில் கடற்கரைக்கு பக்கத்துல கட்டுறவர்கள் என்னென்று சொன்னால், இன்கேஸ் கூலிங் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனால் கடல் நீரை கொண்டு கூல் பண்ணலாம் என்று சொல்லி. ஏன்னா ஃபியூவல் ரோட் எல்லாம் மெல்ட் பண்ண தொடங்கிடும். இப்ப கண்ட்ரோல் ரோட் இருக்கிறது, கண்ட்ரோல் ரோட் தான் அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது. அது அடி சேதமடைஞ்சதுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப ஒரே டோட்டல் எவாக்குவேஷன் என்று சொல்வார்கள், முற்று முழுதாக அந்த பிராந்தியத்தையே வெளியேற்ற வேண்டும். இப்ப ஈரான் அணு உலைகளை தாக்கும் போது பேசாமல் இருந்ததும் பார்க்காமல் இருந்ததும் ஆற்ற குற்றம். இப்போது ஒன்று விளங்குகிறது இவர்களுக்கு. என்று சொன்னால் இது ஐக்கிய நாடுகள் சபையால் எதுவும் செய்ய முடியும். ஏனென்றால் அதை யாரும் மதிப்பதில்லை. அதை கட்டியவர்கள், அதில் நாங்கள் பெரிய மனித உரிமைவாதிகள் என்று சொல்பவர்கள் நீங்கள் மதித்தால் தானே மற்றவர்கள் மதிப்பார்கள். ரஷ்யா அதிபர் ஒன்றை கூறியிருந்தார் இந்த உக்ரைன் சண்டை தொடங்கிய போது, பெஸ்டுக்கு எந்த மொழியில் பேசினால் விளங்கும் என்று எனக்கு தெரியும் என்று. இப்ப ஈரானும் அதே மொழியில் தான் பேசுகிறது என்று சொன்னால் இந்த போரை பொறுத்தவரையில் இப்போது எல்லோருக்கும் விளங்குகிறது. இவர்கள் இப்ப உதாரணமா நீங்க பாருங்கள், ட்ரம்ப் கூறியது போல ஈரான் எனர்ஜி செக்டர் அழிப்பேன் என்றார். இஸ்ரேலால் தனது மிக முக்கிய, அதாவது இந்த அணு உலை பகுதி இஸ்ரேலின் மிக முக்கிய பாதுகாப்பான பகுதி. அதை பாதுகாப்பதற்கு ஏராளமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கிறது. ஆனால் 2 ஏவுகணையில் ஒன்றை கூட தடுக்க முடியவில்லை என்று கூறுகிறார். நிரூபித்து விட்டார்கள். அவர்கள் இதுவரையில் கூறிய விடயங்களை அவ்வளவற்றையும் நிரூபித்து விட்டார்கள். இப்ப நீங்கள் கூறினீர்கள், அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானுடைய அணு உலையை தயாரிக்கும் அந்த பகுதியை தாக்கினார்கள் என்று. அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது, அவர்களுடைய அணு உலை மீது ஈரான் தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றது. இந்த சம்பவங்களை பார்த்தது நான் நினைக்கிறேன் பிரித்தானியா இதுவரையில் அமைதியாக இருந்தது. ஈரானுக்கு எதிரான இந்த நடவடிக்கை தீவிரப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் அமெரிக்காவுடைய அதிபர் அவருக்கு வாய் வைத்திருக்க முடியாதான அச்சுறுத்தலை தொடர்ச்சியாக ஏற்படுத்துவதால் பிரித்தானியா என்ன செய்திருக்கின்றது என்றால், பிரித்தானியாவுடைய நீர்மூழ்கி கப்பலை HMS ஆர்சன் என்ற அது அரபிக் கடலுக்கு கொண்டு வந்திருக்கின்றது. என்னதுக்காக? அவர்கள் இந்த போரில் ஈடுபட மாட்டோம் என்று கூறினார்கள். அப்ப இப்ப வந்திருப்பது என்ன நடக்க போகின்றது? மெல்ல மெல்ல போரில் ஈடுபட மாட்டோம் என்றவர்கள் இப்போது மெல்ல மெல்ல போருக்குள் உள்வாங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சப்மரீன் நீர்மூழ்கி கப்பல் டொமஹப் ஏவுகணைகளை கிட்டத்தட்ட 1100 மைல்களுக்கு பாய்ஞ்சு செல்லக்கூடிய டொமஹப் ஏவுகணைகளை ஏவக்கூடிய நீர்மூழ்கி கப்பல். இப்போ என்னென்று சொன்னால், இந்த ஏவுகணைகள் மூலம் ஏனென்று சொன்னால் இப்போது மெல்ல மெல்ல வான் ஆதிக்கம் முடிவுக்கு வருகிறது. தொடர்ச்சியாக விமானங்கள் வீழ்ந்து கொண்டிருக்கின்றன. வீழ்த்த முடியாத பேய் விமானங்கள், கோஸ்ட் ஃபைட்டர்ஸ் என்று சொன்னவை எல்லாம் இப்போது இலகுவாக உள்ளாகக்கூடிய ஒரு களமுனையாக ஈரான் மாறி இருக்கின்றது. இந்த ரஷ்யாவோ சீனாவோ போன்ற வல்லரசுகள் தங்கள் தொழில்நுட்பத்தையும் புதிய ஆயுதங்களையும் பரீட்சிக்கின்ற அடுத்த களமாக ஈரானை மாற்றி இருக்கிறார்கள். இப்ப ஈரானிடம் வான்படை இல்லை, கடற்படை இல்லை. ஆனால் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இணையாக எந்த பகுதியை தாக்க வேணுமோ தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்னென்று ஏவுகணை, அவர்களுடைய ஏவுகணையும் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள். இவர்கள் எங்கெங்கெல்லாம் தாக்குகிறார்களோ ஈரானும் அங்கங்கெல்லாம் தாக்குகிறார். ஆனால் இவர்களுக்கு என்ன தேவை? விமானங்கள் தேவை, டேங்கர்கள் தேவை, நீண்ட தூரம் பயணிக்கின்ற விமானங்கள் தேவை, தளங்கள் தேவை, நட்பு நாடுகள் தேவை, விமானம் தாங்கி கப்பல்கள் தேவை, இவ்வளவும் தேவை. அவர்களுக்கு என்ன தேவை? ஒன்றுமில்லை. ஒரு லான்ச்சர், ஒரு ஏவுகணை. தொழில்நுட்பத்தில் ஒரு புரட்சியாக அதை பார்க்கலாம். இப்ப பிரித்தானியா கப்பல் மேல போயிருக்கிறேன்னு சொன்னால் இவர்களுடைய ஏவுகணைகள் எல்லாம் தீர்ந்து விட்ட நிலை. இனி ஒவ்வொரு நாடாக உள்ளுக்கு இறங்க வேண்டிய நிலை. பிரித்தானியா ஏதோ ஒரு வழியில் இப்ப என்னன்னு சொன்னால், ஹோர்முஸ் நீரினை இப்போதைக்கு திறப்பதற்கு இவர்களால் முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றது. இப்ப இயலுமான அழுத்தங்களை ஈரான் மீது பிரயோகிப்பதற்கு இப்ப பிரித்தானியாவும் மெல்ல மெல்ல உள்வாங்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்விதான் இப்போது எழுந்திருக்கின்றது. ஏனைய நாடுகள் இதில் பின்வாங்கிவிட்டன. ஜப்பான் கூட சொல்லிவிட்டது, போர் நிறுத்தம் வந்தால் நான் வருகிறேன் உங்களுக்கு எதுவும் உதவிகளை செய்வதற்கு என்று. எல்லா நாடுகளும் பின்வாங்கிவிட்டது. அப்ப இந்த நிலையில் பிரித்தானியா ஒரு வலிந்த போருக்குள் இழுக்கப்படுவது போலதான் தெரிகிறது. நீங்கள் கூறுவது போல் போர் நிறுத்தம் ஏற்பட்டால் ஹோர்முஸ் நீரிணையில் உள்ள கன்னிவெடிகளை அகற்றும் பணியில் ஜப்பான் தாங்கள் பங்களிப்போம் என்று பரிசீலிப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஊடகங்களுக்கு கூறும்பொழுது அவருடைய வாயில் வருவது முழுவதுமே
பொய்யான கருத்துக்கள், பொய்யான விடயங்கள் நடப்பதற்கு மாறாகத்தான் அவர் கூறுவார். ஈரானுடைய வெளிவார அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி அவர்கள் ஓமானுடைய வெளிவார அமைச்சரோடு பேசியிருக்கின்றார். இப்ப உங்களுக்கு தெரியும், எவ்வளவு அச்சுறுத்தலை அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறினாலும் உடனடியாக ஈரான் அதற்கு பதிலடி கொடுக்கின்றது. இங்கே பிரச்சனை என்னவென்றால், இந்த மத்திய கிழக்கு நாடுகள் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கின்றது. இப்பொழுது இந்த மத்திய கிழக்கு நாடுகள் புரிந்து விட்டதா, முழுமையாக புரிந்து விட்டதா, ஈரான் ஒரு சரியான ஒரு திட்டத்தோடு 20 ஆண்டுகளாக இந்த திட்டத்தை வகுத்தவர்கள் எங்களையும் விட்டு வைக்க மாட்டார்கள், நாங்கள் அமெரிக்கா மீது அழுத்தத்தை கொடுக்க வேண்டும், அமெரிக்காவை அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்ற ஒரு நிலை வந்துவிட்டது என்றதை வெளிப்படுத்தும் வகையாக ஓமான் இனி மற்ற நாடுகளும் பேசத் தொடங்கி விட்டார்களா? இந்த போர் நிறுத்தத்துக்கு இவர்கள்தான், அதாவது ஈரானுடைய நிபந்தனையின் வைத்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மத்திய கிழக்கு நாடுகள் தான் பங்களிக்க போகிறதா? எவ்வாறு இதை பார்க்கிறீர்கள்? சாட்சிக்காரன் காலில் விழுவத சண்டைக்காரன் காலில் விழுவது மேல் என்று சொல்லுவார்கள். அதே போன்ற ஒரு நிலையாகத்தான் இப்போது அரபு நாடுகள், வளைகுடா நாடுகள் தங்கள் நிலைமையை மெல்ல மெல்ல மாற்றிக்கொண்டு வருவது போல் தெரிகிறது. அவர்களுக்கு ஒன்று தெரிகிறது, இது 23வது நாளாக போகிறது, இன்னும் ஒரு 2 கிழமை என்று சொன்னால் உலகம் படுத்துவிடும் என்று தெரிகிறது. உலகம் படுப்பதற்கு முன்னால வளைகுடா நாடுகள் முற்று முழுதாக அழிந்து போய்விடும். அவர்கள் 40 வருடமாக கட்டி வளர்த்த பொருளாதாரம், அதை அதாவது ஆக்குவது கடினம், அழிப்பது இலகு. ஒரு குண்டுடன் எல்லாத்தையும் அழித்து விட்டு போய்விடலாம். இப்ப இரண்டுக்கும் இவர்கள் இப்போது இந்த வளைகுடா நாடுகளுக்கு தெரிகிறது, ஆக்கத்துக்கும் அழிப்பதற்கும் எவ்வளவு நேரம் எடுக்கும், காலம் எடுக்கும் என்று சொல்லி. இப்ப ரஷ்யாவின் சுற்றுலா பயணிகள் துபாயில இருக்கிறவர்களுக்கு 30 நிமிடம் தான் அவகாசம் கொடுத்திருக்கிறது. 30 நிமிடத்துக்கு எல்லாரும் வெளியேறுங்க, 2 விமானங்களை தாங்கள் கொண்டு வருகிறோம் என்று சொல்லி எல்லா நாடுகளும் அங்கிருந்து தப்பி ஓடிக்கொண்டிருக்கின்றன. நான் முன்னர் கூறியது போல நேட்டோ ஈராக்கில் இருந்து கொன்வோய் நேட்டோ தொடரணி வெளியேறிக் கொண்டிருக்கிறது, வெளியேறுவதை பார்க்கக்கூடிய இருக்கின்றது. ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படையினர் 2021ஆம் ஆண்டு எப்படி தப்பியோடு போது அந்த விமானங்கள் எல்லாம் ஏறி மேலையில் இருந்து கூட போறார்களோ அதே போன்ற ஒரு நிலைமையாகத்தான் இப்போது ஈராக்கில் நேட்டோ நிலைமை இருக்கின்றது. இந்த நிலையைத்தான் ஓமான் வெளிவார அமைச்சர் ஈரான் வெளிவார அமைச்சரை தொடர்பு கொண்டு, அவர் தொடர்பு கொண்டவுடன் எட் அல்ஃபிர் என்ற அந்த ரம்டான் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதற்கு பிறகு பெர்சியன் நியூ இயருக்கான வாழ்த்துக்களை தெரிவித்தார், பாராசீகர்களின் புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்தார். தெரிவித்த பிறகுதான் இருவரும் கலந்துரையாடி இருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், இப்போது கலந்துரையாடி இருக்கிறார்கள் என்றால் ஓமான் தான் இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுக்களுக்கு மத்தியஸ்தம் வகித்துக் கொண்டிருந்தது. அப்ப இப்போதும் அவ்வாறான ஒரு நிலையை ஓமான் தேடுகிறது. ஏனென்று சொன்னால், ஓமானுக்களால் தான் இனி இந்த வளைகுடா நாடுகள் ஈரானுடன் பேசலாம். இவர்கள் அமெரிக்காவுடன் இணைந்து பின்பக்கமாக முதுகில் குத்தி அவர்களுக்கு ஈரானை அழித்து விடலாம் என்ற நேற்றெல்லாம் முடியவில்லை. நேராக முகம் கொடுத்து பேசக்கூடிய நிலையில் கூட இவர்கள் இல்லை, அவ்வாறான ஒரு நிலை. சரி, இப்போது அமெரிக்க அதிபரின் இந்த அறிவிப்பு வந்ததும், ஈரான் அறிவிப்பு வந்ததும், ஈரான் அதுக்கு பதிலடியாக என்ன செய்ய போகிறேன் என்று சொன்னதும், அதுக்கு அதை உறுதிப்படுத்துவது போல ஈரான் இஸ்ரேலின் மிகவும் பாதுகாப்பான பகுதிக்கு 2 ஏவுகணைகளை வெற்றிகரமாக தாக்குதலுக்கு பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியது வளைகுடா நாடுகளை கதிகலங்க வைத்திருக்கின்றது. ஏனென்றால் ஈரான் சொன்னதை எல்லாம் செய்து கொண்டு வருகிறது. எதிரி அனைத்துலக சட்டங்களை மதிக்காத போது நானே மதிக்க வேண்டும் என்ற ஈரானின் அந்த கொள்கை மாற்றம் உலகில ஒரு போரியல் போக்கையே மாற்றிவிட்டது, போர் சமநிலையை மாற்றிவிட்டது. இப்ப இந்த நிலையில் தான் இப்போது ஓமான் ஈரானுடன் கதைக்கின்றது. அவர்கள் என்னத்துக்கு வருகிறார்கள் என்றால், ஒரு நட்பு, ஒரு சிநேகபூர்வமான ஒரு தொடர்பாடலை ஏற்படுத்தி அதன் ஊடாக மீண்டும் இந்த போரை நிறுத்துவதற்கு ஓமான் கடுமையாக முற்படுவது போலதான் தெரிகின்றது. ஈரான் இந்த போரை நிறுத்துவதற்கு ஈரான் ஒபிஷியல் அல் மயடீன் ஒன்றை கூறியிருக்கின்றார். நிறுத்துவது வேண்டும் என்று சொன்னால் முதலில் கரண்டி, அதாவது இந்த போர் இனிமேல் இடம்பெறாது, இனிமேல் ஈரான் மீது யாரும் தாக்க மாட்டார்கள் என்றதுக்கு அனைத்துலக சமூகம் உறுதியை அளிக்க வேண்டும். மத்திய கிழக்கில் இருக்கிற அத்தனை அமெரிக்க தளங்களும் எங்கள் இறமைக்கு பாதுகாப்பாக இருப்பதால் மூடப்பட வேண்டும். இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் ஈரான் இழப்பீடுகளை வழங்க வேண்டும். எந்த பகுதியில் அதாவது சைபர் தாக்குதல், புலனாய்வுத்துறை தாக்குதல், நேரடியான தாக்குதல், ஊடகத்துறை மீதான தாக்குதல்,
பொருளாதார தாக்குதல் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும். அதாவது ஹோமூஸ் ஜலசந்தி நீரிணையில் புதிய ஒரு நிர்வாகம் கட்டியமைக்கப்பட்டு அதுக்கு ஒரு சட்டபூர்வமாக அது அதனுக்குள்ளால் செல்கின்ற கப்பல்களுக்கான ஒரு நிலை உருவாக்கப்பட வேண்டும். அதே நேரம் இந்த போர் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு ஈரானுக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும். இவ்வளத்தையும் அவர்கள் இப்போது நிபந்தனையாக வைத்திருக்கிறார்கள். ஒன்று நல்ல விடயம் என்னவென்றால், நீங்கள் கூறிக்கொண்டு பொழுது சிந்திக்கக்கூடிய இருக்கின்றால், இப்ப மத்திய கிழக்கு நாடுகள் ஏனைய நாடுகள் ஈரான் மீது மிகவும் அதிருப்தியில் இருக்கிறார்கள், கோபத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு யூஸ் கேஸ் ஒன்று இருக்கின்றது, பிளே புக் ஒன்று இருக்கின்றது. ஒவ்வளவத்தை செய்துவிட்டாலும் பிறகு நல்ல உறவை கட்டியெழுப்பலாம் என்றது தீர்க்க தரிசனமாக ஒரு பிளே புக் இருக்கிறது. இங்கே ஜப்பான் மீது அமெரிக்கா போட்ட அணுக்குண்டு 2 அணுக்குண்டுகளை போட்டார்கள். இப்பொழுது உறவு நிலை எப்படி இருக்கிறது? அப்படி ஒரு நிலையை மாறாதா என்று கூட நீங்கள் கூறுவதை வைத்து சிந்திக்க தோன்றுகிறது. சரி, நாங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு கொண்டு வர வேண்டும். நிறைவாக ஹிஸ்புல்லாக்கள் தொடர் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். ஆளில்லா விமானங்கள் மற்றும் ராக்கெட்ஸ் அலை அலையாக இஸ்ரேலுடைய வடக்கு இஸ்ரேலை நோக்கி சென்றிருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக என்ன நிலைமை என்றதை கூறுவீர்களா? ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ச்சியாக, அதாவது ஹிஸ்புல்லாக்கள் இந்த தடவை அவர்கள தாக்குதல்கள் துல்லியமாகவும் இருக்கின்றன. புதிய ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள். மற்றது அவர்களால் இஸ்ரேலுக்கு முன்னேறத்தை விட கடுமையான இழப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது. இஸ்ரேல் தெற்கு லெபனான் பகுதியில் தனது படை நடவடிக்கையை ஆரம்பித்தாலும் அங்கு வீதி சண்டைகள் என்று சொல்ல, ஸ்ட்ரீட் ஃபைட் என்று சொல்றது, அந்த சண்டைகள் பெருமளவில் இடம்பெற்று வருவதாகவும், டேங்குகள் தற்போதும் தாக்கப்படுவது, குண்டுகள் வைக்கப்படுவது, டேங்க் அதாவது கொனட் ரக டாங்கி எதிர்ப்பு ஏவுகணை மூலம் தாக்குவது என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. வடக்கு இஸ்ரேல் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் பெருமளவான இடங்கள் சேதமடைந்ததாக இஸ்ரேலே கூறியிருக்கின்றது. அதே நேரம் இஸ்ரேல் ஒன்றை கூறியிருக்கிறது, தாங்கள் இதுவரையில் இந்த நேற்று நடந்த தாக்குதலில் 10 ஹிஸ்புல்லா போராளிகளை கொன்றதாக கூறியிருக்கிறது. ஆனால் அதே சமயம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இஸ்ரேலின் 12 இடங்களை ஹிஸ்புல்லாக்கள் தாக்கி இருக்கிறார்கள். வாகனங்கள் மீது வீழ்ந்த குண்டுகளால் நாங்கள் இப்போ முதலும் பேசியிருந்தோம், ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். அந்த இடத்தில் இன்னும் மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த இடம் எரிந்து கொண்டிருப்பதால் முதலில் தீ அணைக்க வேண்டும். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அது எரிந்து கொண்டிருப்பதால் தீ அணைக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறப்படுகிறது. இப்ப ஈரான் என்பது 3 முனைகளில் ஈரான் உதவி தாக்குதல் இடம்பெறுகிற, ஒன்று ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல், 2வது ஈராக்கில் இருக்கின்ற ஈரான் ஆதரவு படையினரின் தாக்குதல், 3வது ஈரான் தாக்குதல். ஹூதிஸ் அமைப்பினர் அமைதியாகவே இருக்கின்றார்கள். அவர்கள் செங்கடலுக்காகத்தான் காத்திருக்கிறார்கள். அதை அடுத்தது அதுதான் ஈரான் அடுத்த ட்ரம்ப் கார்ட் செங்கடல் என்றுதான் எல்லோரும் கூறுகிறார்கள். ஈரான் மிகவும் நேர்த்தியாக இந்த போரை மெல்ல மெல்ல நகர்த்தி கொண்டு வருகிறது. ஒவ்வொரு முனையாக இறுக்கி கொண்டு வருகிறார்கள், ஒவ்வொரு சுருக்காக. இவர்கள் அதாவது முதல் நாளே ஈரான் தன்னுடைய எல்லா பலத்தையும் எடுத்து காட்டவில்லை. முதல் நாள் மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தாக்குதலை நடத்தி இப்போதுதான் புதிய புதிய ஆயுதங்களை வெளியில் எடுக்கிறார்கள். என்னும் போது இனி இது மிகப்பெரிய ஒரு சவாலாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மாறப்போகிறோம். மிகவும் சுருக்கமாக கத்தார் கூறியிருக்கிறது, தங்களுடைய ஹெலிகாப்டரில் இருந்த 6 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தேடுதல் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ஏதாவது அறியக்கூடியதாக இருந்ததா? கட்டாரின் முதல் பாதுகாப்பு அமைச்சகம் கூறியிருந்தது, தனது உலங்கு வானூர்தி வான்படையின் உலங்கு வானூர்தி ஒன்று காணாமல் போனது என்று சொல்லி. நாங்கள் உங்களுக்கு தெரியும், அண்மையில் கடந்த வாரம் பேசியிருந்தோம், யுஏஇ உலங்கு வானூர்தி ஒன்று இஸ்ரேலின் ஷாஹித் 136 ரக ஆளில்லாத தாக்குதல் விமானத்தை தாக்கி அளிக்க முற்பட்ட போது அது திரும்பி உலங்கு வானூர்திக்கு அருகில் வந்து வெடித்ததால் உலங்கு வானூர்தி விழுந்திருந்தது. ஆனால் இப்போது இவர்கள் அதை சொல்லவில்லை. இவர்கள் முதலில் மறைப்பார்கள். இப்போது தொழில்நுட்ப கோளாறு என்றுதான் சொல்கிறார்கள். தங்கள் உலங்கு வானூர்தி கடலுக்கு வீழ்ந்தது, அதை தேடும் பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் இப்போது அதை அறிவித்திருக்கிறார்கள். அதிலிருந்து 6 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும். ஆனால் அதே சமயம் குவைத்தில் F-15 விமானம் ஒன்று வீழ்ந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது.
அதே நேரம் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இப்போது ஈரான் வந்து தனது புதிய ஆளில்லாத தாக்குதல் விமானத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது, எடுத்திருக்கிறது, அவர்களிடம் இருக்கின்றது இப்போது. அதாவது ஷாஹித் 136 இல்லாமல் அராஷ் 2 என்ற விமானத்தை பயன்படுத்தி இருக்கிறது பென் கரியர் விமான நிலையம் மீதான தாக்குதலில். இது வந்து மிகவும் சிறிய விமானம். இந்த ரடார்களின் கிராஸ் செக்ஷனில் வந்து ஆகப்படாது, ரடார்களால் இதனை கண்டறிய முடியாது என்று கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாது 2000 கிலோமீட்டர் தூரம் உள்ள இந்த விமானம் வந்து இஸ்ரேலின் ட்ரோன்களாலோ அல்லது வேறு இதுகளாலேயோ கண்டறிந்து தாக்குவது கடினம் என்று கூறப்படுகின்றது. மிக வேகமாக உற்பத்தி செய்யக்கூடிய, அதாவது ஷாஹித் ட்ரோனை விட சிறிய ட்ரோன்கள் என்று இதை கூறுகிறார்கள். இப்ப நான் முதல் கூறியது போல அவர்கள் புதிய புதிய ஆயுதங்களை இப்போது வெளியில் எடுக்கிறார்கள். ஆனால் எதிர்த்தரப்பிடம் அதை தடுப்பதற்கான ஆயுதங்கள் வெகுவாக குறைந்து கொண்டு போகின்றன. அப்படி என்றால் வால்டிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் உதவி செய்ய முடியாது என்று கூறுகின்றனர். அது புது ரகம் இல்லையா, கூட்டி வந்தார்கள் இல்லையா, அவருக்கு அனுபவம் இருக்கின்றது என்று சொன்னார்கள். அப்ப நீ அவரும் உதவி செய்ய முடியாத நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறது போல் இருக்கிறது. அப்படித்தான் ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரை அவரால் உதவி செய்ய முடியும் என்றால் உக்ரைனை காப்பாற்றி இருப்பார். உக்ரைன் இன்றும் ரஷ்யா ஈரான் ஷாஹித் வந்து இன்றும் அங்கு வீழ்ந்து வெடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னால் 10 விமானங்களில் நீங்கள் 8 சுடலாம், ஆனால் 2 விழுந்தாலும் சேதம் தான். அதுதான் பிரச்சனை. 8 சுடுவதற்காக நீங்கள் எத்தனையோ பில்லியனை செலவழிப்பதில் அர்த்தம் இல்லை. ஏனென்றால் இலக்கை 2 தாக்க போகிறது. தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றது. ஹிஸ்புல்லாஹ்வுடைய தாக்குதல் அங்கே பெரிய சேதம் ஏற்படுத்தி இருக்கின்றது போல் இப்பொழுது வருகின்ற செய்திகள் கூறுகின்றது. அது அவதானித்து நாங்கள் கொண்டு வருவோம் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்து 23 நாட்களாக இந்த போர் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒன்றிலிருந்து இதுவரை நேரமும் முடிந்த அளவு நீங்கள் தகவல்களை திரட்டி உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வருவதற்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் இன்றைய மேலதிக தகவலோடு இன்று மதியம் நாங்கள் இணைந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். அரசு நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.